பாமக தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூரில் முகத்தில் கருப்பு துணி கட்டி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது. அரியலூர் மாவட்டம் பழூரில் ராமதாஸ் உள்ளிட்டோரை விடுவிக்க கோரி கடைகள் அடைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பகலில் பாதுகாப்புடன் ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன. புதுச்சேரி அருகே சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. இதில் ஒரு பேருந்து ஓட்டுநரும் பெண் பயணி ஒருவரும் காயமடைந்தனர். கும்பகோணத்தில் 2 அரசு பேருந்துகள் மீது கற்கள் வீசப்பட்டதில் ஓட்டுநர்கள் சேகர், மனோகர் ஆகியோர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலச்சேரி அருகே லாரிக்கு தீ வைக்கப்பட்டது. இது தொடர்பாக பாமகவை சேர்ந்த 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே பாமக தலைவர்களை விடுவிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று ரயில் மறியலில் ஈடுபட போவதாக அம்மாநில பாமக செயலாளர் அனந்தராமன் தெரிவித்துள்ளார்.